ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த நெட்டில் வந்து ஃபுல்லாக, அதாவது மிடில் ஒரு ஜாயிண்ட் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் அனார்கலி மாதிரி நம்ம இதில் ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து ஃபுல் நெட்டு தான், அவங்க சொல்லியிருக்கிற மாதிரியான நெட்டு தான். இது வந்து அந்த சிஸ்டர் வந்து இப்போ தான் கற்றுக்குறாங்களா இல்லை அவங்க ஒரு பிகினரானு எனக்கு தெரியல. ஸோ ஒரு பிகினர் எப்படி இந்த மாதிரி ஒரு அனார்கலி ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே பண்ணியிருக்கேன். இது வந்து அதிகமான பீஸ் போட்டு நிறைய அம்பர்லாம் வராமல் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 மீட்டர் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு அனார்கலி ட்ரெஸ் மேக் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் 4 பேனல் இருக்கும், பேக் சைடில் 4 பேனல், மொத்தமாக ஒரு 8 பேனல் வச்சு தான் நான் இதை ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா என்னோடய அளவு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து டோட்டல் லென்த் வந்து ஒரு 45 இன்ச் இருந்தால் போதும். கொஞ்சம் கால் தெரிகிற மாதிரி அந்த அளவுக்கு, அதாவது பேண்ட்டு தெரிகிற மாதிரி அளவில் தேவைங்கிறதுனால அந்த அளவு நான் கட் பண்ணி எடுத்து. நெட்டோட அகலம் பார்த்திங்கன்னா 46 இன்ச் இருந்தது. அந்த அகலத்தை இந்த மாதிரி ஒரு பீஸில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம். அதை வந்து அகலத்தை இந்த மாதிரி 2ஆக மடக்கி போட்டிருக்கேன். ஒரு பீஸ் 45 இன்ச் லென்த் வச்சு கட் பண்ணதை இந்த மாதிரி 2ஆக மடக்கி போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்துக்கு 5 இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு சைடில், அதாவது ஆப்போசிட் சைடு 2ஆக ஃபோல்டு பண்ணியிருப்போம் பார்த்திங்களா, அந்த இடத்துல 5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2 சைடை இந்த மாதிரி அப்படியே க்ராஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இந்த அகலத்தை வந்து நம்ம ஒரு கணக்கில் எடுத்துக்க தேவையில்லை, ஏன்னா இதோட 46 இன்ச் அகலத்துக்கு பார்த்திங்கன்னா பேலன்ஸ் அப்படியே தான் இருக்கும். இதை வந்து க்ராஸாக இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகலமாக இருக்கிற பக்கம் எல்லாம் கீழே வந்துடும். இந்த அகலம் கம்மியாக ஒரு 5 இன்ச் வச்சு கட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அந்த அகல பக்கம் மேலே திருப்பி நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதை இப்போ கட் பண்ணியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஃபோல்டு பண்ணது 2 பீஸும், நம்ம கட் ஆகிறது 2 பீஸும், மொத்தம் இதில் ஒரு பக்கத்துக்கு 4 பீஸ் வரும். இதையும் 2ஆக நம்ம ஃபோல்டு பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி அந்த 5 இன்ச் இருக்கிற பக்கத்தை எல்லாத்தையும் ஒரே பக்கமாக நம்ம கொண்டுட்டு வந்துடணும். அப்போ அது இடுப்பு பக்கத்தில் அதாவது நம்மளுக்கு ஷோல்டர்லேருந்து அதுதான் வரும். நம்ம வந்து சென்டரில் ஜாயின் போட்டால் நம்ம இடுப்பு பக்கத்துக்கு அந்த மாதிரி கட் பண்ணுவோம். இப்போ வந்து இது வந்து ஷோல்டர்லேருந்தே ஒரே லென்த்தாக மேலேருந்து ஒரே பீஸாக தான் வரும். அதனால பார்த்திங்கன்னா இது எல்லாம் ஒரே பக்கத்துக்கு திருப்பி இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு பக்கத்துக்கு 4 பீஸ் மட்டும் வரும். ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டு பழகுனா தான் இதை விட இன்னும் அதிகமான அளவில் இதை வந்து நிறைய பேனலில் போட்டு தைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம போன வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்துக்கு 11ன்னு 2 பக்கத்துக்கும் சேர்த்து 22 பேனல் போட்டு ஒரு வீடியோ ஸ்டிச் பண்ணி போட்டிருப்பேன். இப்போ இது வெறும் 4 பீஸை யூஸ் பண்ணி 4 8 பீஸ் யூஸ் பண்ணி தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கு. ஒரு பக்கத்துக்கு கட் பண்ண மாதிரி இன்னொரு 45 இன்ச் லென்த் பீஸில் இதே 4 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற மெட்டீரியல் வச்சு எனக்கு ஒரு 5 இன்ச் அளவு, அதாவது 4 இன்ச் டோட்டல் லென்த்து, அதுக்கு வந்து தைக்கிறதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 5 இன்ச் அளவு இந்த மாதிரி கை வந்து கட் பண்ணிக்கிறேன். இதே மெரூன் கலர் நெட்டில். அவ்வளோதான். இப்போ நம்ம கட் பண்ணுறது மறுபடியும் எக்ஸ்ட்ரா இதுக்கு வந்து லைனிங் மட்டும்தான் நம்ம வந்து இதே அளவு வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் கீழே வந்து பார்டருக்கு யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கிற மெட்டீரியல். இதில் பார்த்திங்கன்னா இந்த வந்து ஒரு 6 இன்ச் அளவு, அதாவது ஒரு 5 இன்ச் பார்டர் வரும். நம்ம தைக்கிறதுக்கெல்லாம் போக ஒரு 6 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி அதில் வர என்ன அகலம் இருக்கோ அந்த அகலத்துக்கு தேவையான அளவுக்கு கீழே பார்டர் வைக்கிறதுக்காக இந்த பீஸை நான் யூஸ் பண்ண போகிறேன். இதை வந்து நான் 2ஆக மடக்கி கட் பண்ணிக்கிறேன். ஆனால் இது 4ஆக மடக்கி இருக்குது. இதான், அதாவது நம்ம வந்து டாப்போட லென்த் கீழே வர அகலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பார்டரை வந்து என்ன சைஸில், அதாவது என்ன லென்த்து தேவையோ அந்த அளவுக்கு நான் இப்போ இதில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து லைனிங் கட் பண்ணிக்கலாம். லைனிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்னோடய நெக்கோட அளவு தான். நெக் வந்து 6.5 இன்ச்சு, நெக்கோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு, ஷோல்டர் வந்து ஒரு 2.5 இன்ச் மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஆம்கோலோட லென்த் வந்து 6 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க. நம்ம லைனிங்கை வச்சு தான் ஃபஸ்ட்டு இந்த பீஸை வந்து ஜாயிண்ட் போட்டுடலாம். இந்த மாதிரி 4 பீஸையும் ஜாயின் போட்டுக்கலாம். இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2க்கும் ஒரே மாதிரி தான். ஃப்ரண்ட்டில் 4 பீஸ் வரும், பேக்கில் 4 பீஸ் வரும். இதுவே இன்னும் இதை விட பேனலை ஜாஸ்தி பண்ணும்போது இந்த அகல 5 இன்ச் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம குறைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவில் பேனல் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஒரு பேனலோட லென்த்தே பார்த்திங்கன்னா, அதாவது பேனலோட அகலம் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு தான் வந்துச்சு. அப்போ இதை குறைக்கும்போது அந்த கீழே வர அகலம் அதிகமாகும், இதோட மெட்டீரியல் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். இதுதான் இதோட மெத்தேடு.
நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லைனிங்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற அளவு வச்சு இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து லைனிங் தான் கரெக்டாக இருக்கும். இதை வந்து நம்ம ஜாயிண்ட் போட்டால் மட்டும்தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த பேனலை பூரா அட்டாச் பண்ணி நம்ம ஒரே பீஸாக பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கரெக்டாகவே அதை கட் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட் நம்ம லைனிங்கை கட் பண்ணிட்டோன்னா லைனிங்கை வச்சு இதை அப்படியே நம்ம நார்மல் சுடிதார் மாதிரி தான் இதை நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நார்மல் சுடிதார் வந்து ஒரே பீஸாக இருக்கும். இது நம்ம கீழே வந்து நல்லா அகலம் இருக்கும். இப்போ இது வந்து 46 இன்ச் லென்த்துங்க அகலங்கிறதுனால பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம அந்த 5 இன்ச் போக மீதி இருக்கிற அளவு எல்லாமே கீழே நிறைய அகலத்தில் தான் சேர்ந்தது. அதனால் நல்லா அகலம்லாம் இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு நான் வந்து நெக்கு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அப்படியே நெக் வந்து வச்சு தையல் போட்டு திருப்பிக்கலாம். இதில் வந்து நம்ம டிசைன் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். அதாவது பால் டிசைன் மாதிரி சென்டரில் வச்சுக்கலாம். நான் இதில் சும்மா அந்த கீழே வர பார்டரோட கிளாத்தில் பட்டன் தான் வைக்க போகிறேன். அதனால நான் ப்ளைனாகவே நெக் தைச்சி விட்டுருக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நெக் டிசைன் வந்து யூஸ்ஃபுல்லாக நம்ம சுடிதார் நெக் டிசைன் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கேன்வாஸ் இல்லாத நெக் டிசைனாக கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம சாய்ஸ் தான். இது எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஒரு பேசிக்காக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பேசிக்காக புதுசாக பழகிறவங்களுக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நான் இந்த இது வந்து ரொம்ப சிம்பிளாக இந்த நெக் வந்து பண்ணியிருக்கேன். இதே மெத்தடில் பேக் சைடும் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போது நம்ம கை வந்து லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நார்மல் நம்ம எப்படி லைனிங் கொடுத்து கை நார்மல் சுடிதார் ப்ளவுஸ்க்கு தைப்போமோ சேம் மெத்தடு தான். அதனால் வீடியோ நான் ரொம்ப லென்த்தாக்கல. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கை வந்து யூஸ்ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து முக்கியமான விஷயமே இது எப்படி பேனலை ஜாயின் பண்ணணும், அதோட எப்படி வந்து நம்ம வந்து அந்த அகலத்தை அதிகப்படுத்தி கட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தான் நம்மளுக்கு வந்து இதில் தேவையாக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லான எல்லா விஷயமும் இதில் இருக்கும். நம்ம வந்து கை வந்து எப்படி தைக்க போகிறோம், கை வந்து நார்மலாக இதில் 3/4 ஹேண்ட் வச்சுக்கலாம், இல்லை ஃபுல் ஹேண்டு வச்சுக்கலாம். இது லைனிங் கொடுக்காம எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து எனக்கு ஷார்ட் ஹேண்டு, ஆனால் லைனிங் கொடுத்து தான் அது வைக்கணுங்கிறதுனால நான் லைனிங் கொடுத்து தான் கை வச்சுருக்கேன். இப்போ 2 கையும் அட்டாச் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லைனிங்கோடு சேர்த்து இதை வந்து நம்ம 2 சைட்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறது யூஸ்ஃபுல் தான். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நான் ஈக்குவலாக இதுக்கு லைனிங் கொடுக்கல. பாடியிலிருந்து இடுப்பு போர்ஷன் வரைக்கும் லைனிங்கோடு அட்டாச் பண்ணிவிட்டு அதை ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைனிங்கை தனியாக பிரிச்சுட்டு உள்ளே இருக்கிற நெட் மெட்டீரியலில் மட்டும் தையல் தனியாகவும் லைனிங்கில் தையல் தனியாகவும் நம்ம போடுற மாதிரி இருக்கும். இதை வந்து நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். லைனிங் மட்டும் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம வந்து நார்மல் சுடிதார் லைனிங் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதாவது அதில் வந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டு ஸ்டிச் மட்டும்தான் வரும். பட் லைனிங்கோடு வரும்போது நம்ம லைனிங் ஈக்குவலாக இருந்தால் நம்ம சேர்த்தியே தையல் போடலாம். இருந்தாலுமே லைனிங் நம்ம பிரித்து விட்றது தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் பார்க்குறதுக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்கும். லைனிங்கோடு இருந்ததுன்னா லைனிங்கோடு சேர்ந்து மடங்குற மாதிரி இருக்கும். ஃபுல் மெட்டீரியலையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்டரை வந்து நான் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கிறேன். பார்டர் வந்து நான் செப்ரேட் பீஸ் கொடுத்து வைக்கல. ஏன்னா இந்த லென்த் ஓகேவாக இருந்ததுனால நான் இதில் அப்படியே பார்டரை வந்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு அதை திருப்பி அப்படியே இதே பீஸ்லேயே நான் வந்து பார்டரை வந்து அடிச்சிட்டேன். இதே மாடலில் நம்ம வந்து இன்னும் அம்பர்லா வந்து அதிகப்படுத்தி பேனலை ஜாஸ்தி பண்ணி எப்படி போடுறதுன்னு இன்னும் 2-3 வீடியோ பண்ணலாம். ஆனால் இப்போ நான் போட்டு பார்த்து செக் பண்ணப்போ இந்த மாதிரி தான் இது இருந்துச்சு. வந்து அந்த பார்டர் கலர்லேயே பட்டன் மட்டும் ஒரு 6 பட்டன் மாதிரி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா மெரூன் கலர் சாலோ இல்லை இந்த பார்டர் கலர் சாலோ என்கிட்ட 2 இருந்ததுனால இது எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் பார்டர் கலரில் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். பார்த்திங்கன்னா இந்த 2 கலருமே இதுக்கு மேட்ச் ஆச்சு. அடுத்தடுத்த வீடியோவில் இந்த பேனலை ஜாஸ்தி பண்ணி அம்பர்லாவை எப்படி அதிகப்படுத்தலான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.